கிடைக்கல கிடைக்கல முடிச்சு போட்டு போடுறாரு. முயற்சி செய்து பார்க்கணும். ஒரு தரைக்கு ரெண்டு தரை, ரெண்டு தரைக்கு மூணு தரை. நம்ம என்ன பண்ண அதான் சொல்லணும். முழங்காலிலே நான் என்ன பண்ண இருக்கிறவளா அங்கிரும் 12:6 வாசிக்கிறோம். அங்கிரும் 12:6 வாசிக்கிறோம். கர்த்தருடைய சொற்கள் மண்புகையில் 7 தரம் உருக்கி, மண்ணில 7 தரம் உருக்கி உடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. உடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாய் சொற்கள் மண்புகையில் 7 தரம் உருக்கி உடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. கர்த்தருடைய சொற்கள் மண்புகையில் 7 தரம் உருக்கி 7 தரம் என்ன பண்ணுமா? ஒரு நகை செய்யறான்னா எடுத்த உடனே போய் மாட்டாங்க. இந்த பழம் மாதிரி மஸ்து இந்த செய்யுங்க இந்த அர்த்தம் கொடுப்பாங்களா? அவ்வளவு வேலைப்பாடு செஞ்சு தெரியுமா? அதை போட்டு நெருப்புல போட்டு வேக வச்சு அதை பண்ணி இதை பண்ணி அடிச்சு பிடிச்சு அதை என்ன பண்ண கொஞ்சம் கொஞ்சமா அதான் சொல்றாரு. கடவுளுடைய சொற்கள் வார்த்தைகளுக்கு மண் துணை என்ன பண்ண 7 தரம் முறுக்கி புலம்பெயரப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்தமான உடவிடப்பட்ட உடவிடப்பட்ட வார்த்தைகளை நாம் விசுவாசிக்கிறோமா? நம்பிக்கையோடு இருக்கிறோம். எனக்கு பிரியமான சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம் தான், நான் ஒரு தடவை ஜெபம் பண்ணுங்க அதோடு விட்டுட்டேன். நான் தொடர்ந்து நான் முயற்சி செய்வேன். சாத்தியமே இல்லை அப்படின்னு சொன்ன கவலைப்படாது. இது சாத்தியமே இல்லைங்க, இது முடியாதுங்க சொன்ன கவலைப்படாது. தொடர்ந்து நாம் முழங்கால ஆண்டவரே தருவேன்னு சொன்னீங்க. நீங்க தர வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், என் முழங்காலுக்கு நான் எழுந்திருக்கவே மாட்டேன். நீ ஆசீர்வதித்தவரோடு உனக்கு என்ன பண்ண போகவே மாட்டாண்டவரே சொல்லக்கூடிய மனநிலையை நாம் உருவாக்க ஒண்ணுமில்லாண்டவரே. போய் பார்த்தா போய் பார்த்தா ஏழு கவலை சார் சொல்றாங்க. இப்படி போய் கூடு சார். எனக்கு பிரியமானவர்களே, தொடர்ந்து நாம் செபிக்க ஆரம்பிக்கும். கிடைக்கலையா மறுபடியும் உனக்கு கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்ததே இன்னொரு எடுத்து கொடுப்பவருக்கு நம்முடைய ஆடவர் அல்ல. உனக்கானதுதான். உனக்கு கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தால் அது உனக்கானதுதான், வேறொருவருக்கு அது மாறாது. அந்த நம்பிக்கை எனக்கு நீங்க தருவேன்னு சொல்லிட்டீங்க, எனக்கு அந்த குறைவை நிறைவாக்குன்னு சொல்லிட்டீங்க, எனக்கு இதுல இருந்து விடுதலையாக சொல்லிட்டீங்க, இது எனக்கானது, நான் என்னைக்கு இல்லை நாளைக்கு கொடுப்பீங்க. இந்த நம்பிக்கை கூட தொடர்ந்து முழங்காத நான் 7 தரம் ரத்தன கொண்டோம்னா கிடைக்கிற வரைக்கும் நான் முழங்கால நின்று முழங்காலம் என்ன பண்ணாங்க. அது முஸ்லீம் பார்த்தா இங்க பார்த்தா முதல் முஸ்லீம் கலந்து அழுது இன்னைக்கு என்ன பண்ணாங்க, வேஸ்டா வரணும் சொல்லலாம் பண்ணாங்க. அது கவுண்டரை அவங்க எல்லாம் முழங்கால் போட்டு நல்லா மட்டும் அப்படியே கிறிஸ்துவனுக்கு முழங்கால் கருப்பாங்க. எண்ணம் கருப்பாயிடும், அந்த சிந்தனைகள் கருப்பாயிடும். முழங்கால் கருப்பாங்க. முழங்கால் போட்டு 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 அவங்க செய்தவங்களுக்கு சொன்னாங்க கடவுள் நிச்சயமாக பணத்தை செய்வாங்க. அதுதான் இங்கே நான் பார்க்கணும். நாகமா கிறிஸ்துவம் போது 7 தரம் முறையினா 7வது முறைதான் நமக்கு. அதே போல மலையில மழை வரணும் சொன்னா 7 தரம் போய் பார்த்து சொன்னாங்க. சார் நான் பார்த்துனே ஒண்ணு இல்லை 7வது முறை போய் முயற்சி பண்ணி பார்த்தாங்க. அன்பான சந்தோஷம் கிடைக்கிறேன் என்ற வார்த்தை நமக்கு
கிடைக்கலன்னு நீங்க வாயை சொன்னீங்கன்னா நீங்க ஜெபம் பண்ணலன்னா நீங்க முழங்கால் போடுறதுன்னா ஆண்டவர் சொல்றாரு நீ முழங்கால் போடு. அவன் என்ன பண்ணா கிடைக்கலன்றதுக்காக சோர்ந்து போகாம என்ன பண்ணா செலுத்துக்கணும். எனக்கு அன்பான சகோதர சகோதரி, ஒவ்வொரு நாளும் முழங்கால் செய்யலாம். ஒரு காரியத்துக்காக ஒரு விஷயத்துக்காக முழங்கால் என்று செலுத்தி ஒரு தரம் இல்லை, 2 தரம் இல்லை, 3 தரம் இல்லை, 4 தரம் இல்லை, 5 தரம் இல்லை, 7 தரம் நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. 7க்கு மேல நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் பார்த்த சில காரியங்கள் ஆசீர்வாதமா இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த காரியங்களை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு முறை ஜெபித்த ஜெபம் கேட்கப்பட்டேன்னு சொல்லி சோர்ந்து போய் நான் கலவரப்பட வேண்டும். இன்னொரு முறை நான் ஜெபம் பண்றேன், இன்னொரு முறை நான் ஜெபம் பண்ண சொல்லுவோம். தேவன் நமக்கு நிச்சயமா அது நமக்கு ஜெபம் செய்யும். மகா இறக்கமும் நல்லா ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, தேவனே, இதோ நாங்கள் ஆண்டவரே 7 தரம் ஆண்டவரே ஜெபித்த பொழுது ஆண்டவரே தேவனே 7 தரம் போய் பார்க்கறாங்க கடல்ல, 6 முறை பார்க்கறாங்க, ஒண்ணுமே இல்லை. 7வது முறை ஜெபித்த ஜெபத்துக்கான பலன் நாங்கள் காணப்பட்டதாக பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களாக இன்னைக்கு நாள் நாளைக்கு தேவன் கொடுப்பார் என்ற இந்த நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கேன். கிருபத்தை அந்த வழிநடத்த முடியாது சொல்லிக்கிறோம். எங்கள் அருமையான தேவ மக்கள் ஆண்டவரே எவ்வளோ அந்த பிரயாசப்பட்டு இந்த சமூகத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவருடைய தேவைகள் ஆண்டவரே இன்றைக்கு நாளைக்கு அவர்களுக்கு கிடைக்க நீர் கிருபை தர முடியாது சொல்லிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் முழங்கால் என்று ஜெபித்து எங்களுக்கான ஆசீர்வாதங்களை, எங்களுக்கான சுகத்தை, எங்களுக்கான ஆண்டவரே காரியங்களை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தந்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசு நல்ல பிதாவே, ஆமென்.